தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்தவரையுமே பெரும்பான்மை தொகுதிகள், அதாவது 118 தொகுதிகள் இல்லாமல் 113 தொகுதிகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இந்த ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் பொறுத்தவரையுமே அனுமதி வழங்காத நிலையில் அவர்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொறுத்தவரையுமே பல்வேறு கண்டன அறிக்கையும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தற்பொழுது ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய விடாமல் ஆளுநரை முன்னிறுத்தி அரசியல் நடத்தும் ஒன்றிய பாஜக அரசு போக்கு கடும் கண்டனத்துக்குரியது எனவும், கடந்த காலங்களில் நிலவிய அதே ஜனநாயக விரோத போக்கை தற்பொழுதும் ஆளுநர் மாளிகையில் அரங்கேறி வருவதாகவும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக போக்கு தமிழக சட்ட தேர்தல் பொறுத்தவரை அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்காமல் ஆளுநர் கவனம் தாழ்த்துவது அப்பட்டமான அரசியலுக்கு மீறலாகும். ஆளுநரின் இந்த தாமதம் திட்டமிட்ட உள்நோக்கம் கொண்ட என்பதை நான் தவிர வேறொன்றுமே இல்லை எனவும், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க தவறும் ஆளுநர் பொறுத்தவரையுமே கடந்த 2018ஆம் ஆண்டு கர்நாடகாவில் நடைபெற்ற அரசியல் சூழலின் போது தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க அழைக்காமல் ஆளுநர் மாளிகை காலம் தாழ்த்தியதை எதிர்த்து வழக்கில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீதிமன்றத்தின் நிலைப்பாடுகள் பொறுத்தவரையுமே ஒரு கட்சியின் தனிப்பெரும்பான்மை பொறுத்தவரையுமே இருக்கிறதா இல்லையா என்பது ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து கொண்டே முடிவு செய்யப்பட முடியாது. சட்டமன்ற நோக்க களம் என்பது பார்த்தோம் ஒரு கட்சி தனது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரே இடம் சட்டமன்றத்தின் தரைத்தளம் தான். அதை தவிர ஆளுநர் மாளிகை அல்ல. ஆளுநர் மாளிகை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரத்தை பறிக்கும் இடமும் அல்லது சட்டமன்றத்திற்கு மாற்றான இடமும் கிடையாது. கர்நாடக வழக்கில் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய ஜனநாயக மரபுகள் மீறி தமிழ்நாடு ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது எனவும், அதாவது என்னுடைய கோரிக்கை, அதாவது காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் ஒன்றிய அரசு கைப்பாவ செய்ய செயல்படுத்துவதை கைவிட்டு ஆளுநர் அவர்கள் உடனடியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்க வேண்டும் எனவும், தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் வலியுறுத்து எனவும், அரசியல் சட்டத்தையும் ஜனநாயக காக்க இத்தகைய அரசியல் போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி தயங்காது எனவும் தயாராக உள்ளது எனவும் தற்பொழுது இந்த கண்டன அறிக்கை மூலம் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.